கிறிஸ்தவர்களாகிய உங்களை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிரப்பி மகிமையின் தேவனாய் உங்களுக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:27. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவருக்குள் இருக்கும்போது உங்களுடைய முகம் அவரை போல பிரகாசிக்கும். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் அவருக்கு மகிமை வரும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் செய்யும் ஊழியத்தினால் நாம் ஆலயத்துக்கு நிறைய பேரை கொண்டு வரும்போது அவர் நாம் மகிமைப்படும். வேலையற்றவருக்கு வேலை கிடைக்கும் போது சமாதானம் வரும். சம்பளம் உயரும் போது சமாதானம் வரும். நல்ல ஒரு கற்புக்கரசி மனைவியாக வரும்போது சமாதானம் வரும். நல்ல ஆண்டவருக்கு பயந்த புருஷன் வரும்போது சமாதானமாக இருக்கிறது. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கும்போது சமாதானமாக இருக்கிறது. நல்ல ஒரு வீடு, நல்ல வசதிகள் இருக்கும்போது சமாதானம் வருகிறது. உயர்த்தப்படும் போது சமாதானம் வருகிறது. மக்கள் புகழும் போது சமாதானம் வருகிறது. ஆனால் இது எல்லாமே டெம்பரரி. இவை எல்லாமே பறந்து போகிற நிழல் போன்ற சமாதானம். அவர் நமக்குள்ள வந்து நம்மை பர்ஃபெக்டாக மாற்றுறார். அவர் நம்மேல் வைத்த பிரியத்தினால் என்ன செய்தார்? எபேசியர் 1:9 நம்மையும் பரலோகத்தையும் இணைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றினார். நாம் பரலோகத்தில் அவர் இருக்கிற பிரகாரமாக இருப்போம் என்று 1 யோவான் 3:2 சொல்லுவார். அவர் இருக்கிற பிரகாரமாக இருப்போம். We will be like Jesus. இதை விட நமக்கு என்ன வேணும்? யோவான் 14:27 இயேசு தெளிவாக சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை தர மாட்டேன். But I will give you the eternal peace. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு தரமாட்டேன். உலகம் பல வீரனை நமக்கு சமாதானத்தை தருவது போல தெரிகிறது. வேலையற்றவருக்கு வேலை கிடைக்கும் போது சமாதானம் வருது. சம்பளம் உயரும் போது சமாதானம் வருது. நல்ல ஒரு கற்புக்கரசி மனைவியாக வரும்போது சமாதானம் வருது. நல்ல ஆண்டவருக்கு பயந்த புருஷன் வரும்போது சமாதானமாக இருக்கிறது. கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கும்போது சமாதானமாக இருக்கிறது. நல்ல ஒரு வீடு, நல்ல வசதிகள் இருக்கும்போது சமாதானம் வருகிறது. உயர்த்தப்படும் போது சமாதானம் வருகிறது. மக்கள் புகழும் போது சமாதானம் வருகிறது. ஆனால் இவை எல்லாமே டெம்பரரி. இவை எல்லாமே பறந்து போகிற நிழல் போன்ற சமாதானம். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் மிக கடுமையானவர். அதாவது தன்னுடைய நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட அந்த என்ன சொல்வது நம்பிக்கைகள், தன் நாட்டில் கைக்கொள்ளப்படும் சடங்காச்சாரங்கள், பலவிதமான வேள்விகள், பலவிதமான உபசன்யாசங்கள், பிரார்த்தனைகள், அதே போல வேதங்களை மனனம் செய்வதில் தன் நாட்டு பிரஜைகள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை வேவு பார்க்கவே தனியாகவே ஒரு பட்டாளத்தை அவர் வைத்திருந்தார். எந்த வீட்டிலே அவர் சொன்னபடி இறைவனை தொடுகிறார்கள், எந்த வீட்டிலெல்லாம் அவள் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்தை படிக்கிறார்கள், இல்லை என்றால் உடனே வெட்டிவிடு. கடுமையான ஒரு ராஜா. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய பில்லர்ஸ், இந்த மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே கோல்டு. அவருடைய பாத்ரூம் கோல்டு. கேன் இமேஜின். அவர் மூஞ்சு கழுவுற அந்த ஜிங்கு கோல்டு. அவர் நடக்கிற அந்த மாளிகை மட்டும் 60 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய மாளிகை. அவருடைய பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 12 அறைகள் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளை கவனிக்க 8 தாதிகள் இருப்பார்கள். அவள் வழங்குற பாத்திரங்கள் எல்லாமே கோல்டு. பொன்னை தவிர எதையுமே பார்க்க முடியாது. பொன் அறைகள் முழுவதும் குவிக்கப்பட்டு இருந்தது. அங்கே அவருடைய உறவினர்கள் விசேஷமாய் பிள்ளைகள் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஸ்கூல் நடக்கும். உள்ளுக்குள்ளே ஆங்கிலம் அதிகமாய் சொல்லிக் கொடுக்கப்படும். அவள் வயதிற்கு வந்த உடனே அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய கல்லூரிகளில் படிப்பார்கள். அங்கேயே மாளிகை வாங்கி அவருடைய கோட்பாடுகளை விட்டு போகாத படிக்க அவளை பத்திரமாய் காத்துக் கொள்வார்கள். இப்படி இருக்க இந்த ராஜாவுக்கு ஒரு அருமையான மகள் பிறந்தாள். மிக அழகாக இருப்பாள். அவள்
ராஜா அவள் மீது மிகுந்த அன்பை பாராட்டினார். அவளை கொஞ்சாமல் முத்தம் கொடுக்காமல் வெளியே போக மாட்டார். அவள் பிடித்து விட்டாளா, எழுத்து விட்டாளா, குளித்து விட்டாளா, அந்த வாசனை இதெல்லாம் போட்டு விட்டீர்களா, சுகமாயிருக்கிறாளா என்றெல்லாம் அவர் கேட்பார். தன்னுடைய பெரிய பிஸின்னு கேட்பார். ஆனால் இந்த மகளுக்கு பயங்கரமான பொன்னால் செய்யப்பட்ட மாளிகைகள் இருந்தாலும், தனியாக 3 விமானங்கள் இருந்தாலும், சுமார் 18 கார்கள், ஒரு காரின் விலை 28 கோடி. யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட கார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பிள்ளைக்கு மாத்திரமே உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அவள் பழங்கின பொன், அவருடைய மதிப்பு, அவருடைய அழகு, அவருடைய புகழ் அவளுக்கு சமாதானத்தை தரவில்லை. 7 வயதிலிருந்து அவள் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். என்ன கேள்வி? இதெல்லாம் எதற்கு? இவையெல்லாம் எனக்கு சமாதானத்தை தருமா? என்னுடைய மக்கள், மற்றவர்களை பாருங்கள், ஒரு சாதாரண வீடுகளில் இருக்கிறார்கள். சிலர் ஈவன் ஒரு எளிமையான வீடுகளில் ஒரு துவாரம் உள்ள ஒரு ஜன்னல் இருக்கிறார்கள். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? I have no peace. திடீர் நான் யோசிப்பாள், நான் இன்றைக்கு இறந்தால் எங்கே போவேன்? என்னுடைய கொள்கையின்படி நான் ஒரு வேளை அங்கே போவேனா அல்லது கீழே போவேனா என்றெல்லாம் யோசிப்பாள். இவள் தினமும் இந்த சமாதான வேட்கை அவளுக்கு அதிகரித்து கொண்டே இருந்தது. சமாதானத்தை தேடி 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 அலைய வேண்டும் என்று இருந்தாள். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பாள். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக மீட் பண்ணுவான், டாப் இங்கிலீஷ் பேசுவான். அவள் ஒரே எல்லாரும் காத்திருப்பார்கள். எல்லா ப்ராஜெக்டும் பில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். பில்லியனா 1000 கோடி அந்த கணக்கில் இருக்கும். இவள் தான் அந்த செக்கை எடுத்து போடுவாள். ஆனால் உள்ளத்தில் அவளுக்கு சமாதானம் இல்லை. இப்படி சமாதானமற்று அவள் தெரியும் போது, இந்த சமாதானமற்ற நிலை அவளுடைய நம்பிக்கைகளால் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை. அவருடைய நம்பிக்கைகள் என்று சொல்லும்போது ரிலிஜியன் ஃபேத்ஸ், ரிலிஜியன் ரிச்சுவல்ஸ் அண்ட் லாஸ், இது அவளுக்கு சமாதானத்தை தரவில்லை. முழுவதும் கரைத்து குடித்திருந்தாள், ஆனால் சமாதானம் இல்லை. என்ன செய்வது என்று அவள் யோசித்தாள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் மீட் நடந்தது. அதற்கு அப்பா இந்த பிள்ளையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தார். இந்த பிள்ளைக்கு என்று தனியாக இந்த ஹோட்டல் முழுவதையும் வாடகைக்கு எடுத்து அதை விலைக்கு வாங்கி அதில் வைத்திருந்தார். பிள்ளை பத்திரமாய் வைத்திருந்தார். ஏனென்றால் அவருடைய நினைப்பு, வெஸ்டர்னஸ் ஃபாரினர்ஸ் வந்து கிறிஸ்துவை பற்றி புரட்டுகிறார்கள், இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள், இவர்கள் பலவிதங்களில் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு கொள்கை இருந்தது. இவ்விதமாக அந்த ரூமில் அப்படி இருந்தாள். எல்லாவிதத்தும் வசதி இருந்தது. நன்றாய் பேசினாள், நல்ல பிஸ்னஸ் பண்ணினாள். ராத்திரி வரும்போது திடீரென்று ஒரு நாள் சத்தமிட்டு கத்தினாள், Where can I find peace? I want peace. I want peace. அப்பொழுது அவளை கவனித்துக் கொண்டிருந்த தாதி சொன்னாள், மா, உனக்கு என்னமா குறை இருக்கு? உனக்கு தான் அப்பா எல்லாம் செய்திருக்காங்களே, நீ எங்கே வேணாலும் போகலாமே, என்ன வேணாலும் செய்யலாமே, நம்ம நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நீ ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா. அவள் அமைதியாகிவிட்டாள். என்ன யாருக்கும் தெரியக்கூடாது. அவள் போன பாடு மீண்டும் கத்தினாள். அப்படி கத்தி கொண்டு இருக்கும்போது திடீரென்று அந்த டிராயரில் புதிய ஏற்பாடு ஒன்று இருந்தது. அது ஹோலி பைபிள் எழுதப்பட்டிருந்தது. அதை எடுத்தாள். திறந்த உடனே அவள் பார்த்த முதல் வசனம் மத்தேயு 5:45. உங்கள் சத்தர்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதற்காக செபியுங்கள். இவ்வளவு ஆச்சரியப்பட்டாள். என்னுடைய நம்பிக்கையில் அவள் இல்லையே. சத்துரனை வெட்டிவிடு, என் கொலை கீழ்ப்படையவில்லை என்றால் அவள் இருக்கக்கூடாது, தூக்கிலிடு, அப்படித்தானே என்னுடைய காரியம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இங்கே இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, இவரை சும்மா ஒரு தீர்க்கதரிசி தான் நினைத்தேன், இவர் இப்படியெல்லாம் பேசியிருக்காரே என்று வாசிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது மத்தேயு 5:12
நீதி நிமித்தம் துன்பப்படுதல் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தில் அவளுக்கு மிகுந்த வெகுமதி உண்டு என்று. அடுத்ததாக திருப்பி பார்க்கும் ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்பட்டிருந்தது. சமாதானமா? நம்முடைய தேவன்லாம் சமாதானம் கிடையாது. நம்முடைய தேவன்லாம் வெட்டொன்று குத்தொன்று ரெண்டொன்று அவ்வளோதான். ஆனால் இந்த தேவன் சமாதானமா? சமாதானத்தின் தேவனா? அடுத்ததாக வாசிக்கும் 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் தேவனை காலத்திலும் சமாதானித்தார். இயேசு உயிரோடு இருந்த ஏற்பாடு தம்முடைய சீடரை பார்த்து யோவான் 20:19 உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். லூக்கா 7 கடைசியில் சமாதானத்துடைய போயின்னு சொன்னார். மார்க் 5 34 சமாதானத்துடைய போயின்னு சொன்னார். அடிக்கடி இயேசு சொன்ன வார்த்தை go with peace. இதை வாசிக்க வாசிக்க அவள் தன்னையும் அறியாமல் அழுதாள். அழுது ஆண்டவரே, உண்மையாக இயேசுவா இருந்தால் இவ்வளவு காலம் என் மனசுக்குள் இடமின கேள்விக்கு பதில் தாரும் என்று சொன்ன போது இயேசு காட்சியளிக்கிறார். காயப்பட்டவராய் காட்சியளிக்கிறார். இவள் கேட்கிறாள், எங்கள் கொள்கையில் நீங்கள் மறிக்கவில்லை என்றல்லவா சொல்கிறார்கள், நீர் மறித்திருக்கிறீரா? இயேசு தம்முடைய காயங்களை காண்பிக்கிறார். தம்முடைய விழாவின் காயங்களை காண்பிக்கிறார். அவர் பாதத்தில் விழுகிறாள். மிகுந்த சமாதானம் அவளை அணுகிறது. வர வர அவருடைய நடக்கை மாறுகிறது. அவருடைய பெருமை அடங்கிறது. அவருடைய நான் என்கிற ஆணவம் அடங்கிறது. ராஜா வீட்டு பிள்ளை என்கிற நிலை மாறி அவளுக்குள் ஒரு தாழ்மை, சாந்தம், சமாதானம் வருது. இதை பார்த்த உடனே ராஜா நினைத்தார், இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இவளை யாரோ அப்பாஸ்டசி என்று சொல்வார்கள். அதாவது தங்கள் கொள்கையை மாற்றி அடுத்த கொள்கையை நம்புவது. அப்பாஸ்டசிக்குள் இவளை ஏமாற்றி விட்டார்னு சொல்லி தன்னுடைய மத தலைவரை வைத்து பிரசங்கம் செய்தார். பிரயோஜனமில்லை. இவளை எப்போதும் போல தன் தகப்பனை பார்த்து, ஐ லவ் யூ so much but I attain the immense peace என்று சொல்வாள். ஒரு நாள் வந்தது, தகப்பனுக்கு வேறு வழி இல்லை. அவர் கட்டளையிட்டார், தன்னுடைய சட்டப்படி அவளை துண்டு துண்டார் ரம்பத்தால் அறுக்க வேண்டும் என்று. எதால் அறுக்க வேண்டும்? ரம்பத்தால் அறுக்க வேண்டும் என்று சொல்லி அவளை பிடித்து செயலில் அடைத்து அவளை கயிறுளால் சங்க கட்டி ரம்பத்தால் அறுக்க ஆரம்பித்தார்கள். அவள் கத்துவாள். அவள் ஒரு வேளை கூச்சலிடுவாள். கடைசி நிமிஷம் கூட தகப்பன் அந்த கோர்ட்டுடைய இதில் உட்கார்ந்து, தலைவர் உட்கார்ந்து, மகளே, இந்த நேரமாவது உன்னுடைய அப்பாஸ்டசியை விட்டு விட்டு அதை மறுதளித்து விட்டு உன் ஜீவன் தப்பும் என்று சொன்னார். தாய் அழுது கொண்டிருந்தாள். அவளை துண்டு துண்டா ரம்பத்தால் வெட்டினார்கள். ஆனால் கடைசியாக அவருடைய இதயத்துக்கு வரும்போது சொன்னாள், I am going to the Prince of Peace என்று சொன்னாள். சமாதான பிரபுடத்தில் நான் போகிறேன். I have attained the eternal peace என்று சொன்னார். ஆம், அருமையான கிறிஸ்தவ ஜனமே, இன்றைக்கு வெறுமனே பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையான சமாதானத்தை இயேசுவின் பிறப்பு நமக்கு கொடுத்தது. யோசேப்பினுடைய சந்தேகத்தை நீக்கினது, சாபங்களை நீக்கினது. பார்க்கலாம். ஸோ இயேசுவின் பிறப்பு சமாதானம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது மனிதர் மேல் பிரியம். It shows the great likening of God to his people. அவர் மனிதர்களை நேசித்தார். யாரை நேசித்தார்? லூக்கா 15:2 பாருங்கள். ஆயக்காரர், பாவிகள், தள்ளப்பட்டவர் இவரை நேசித்தார். தொடக்கூடாத ஒரு குஷ்டரோகியை அவர் தொட்டார். மார்க் 1:41 தொடக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது, திட்டு திட்டு என்று கத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட குஷ்டரோகியை நோக்கி வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார். That's the immense love of God. That's the immense delight. The most defiled person. எனக்கு பிரியமான தேவஜனமே, நான் பல ஆஸ்பத்திரியில் வேலை செய்திருக்கிறேன். பல விதமான பேஷண்ட்ஸ் வருவார்கள். சில ஜென்டலாக இருப்பாங்க, சில இப்போ ஆட்கள்னு சொல்ல முடியாது, பார்க்கவே அருவருப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய
உடம்புல இருந்து புழுக்கள்லாம் வெளியே வந்து அவருடைய குடலை கடித்து கொண்டு இருக்கும். when you do a laparotomy and other operations, பயங்கர அசுத்தமாக இருப்பார்கள். அப்பொழுது நான் குறை சொல்லவில்லை, ஆனால் என்னோட வேலை செய்த நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு யாரை கூப்பிடுவார் தெரியுமா? அந்த பணிப்பெண்களை கூப்பிடுவார்கள். பணிப்பெண்களை கூப்பிட்டு சுத்தம் பண்ணு சொல்வார்கள். அவர் தொடமாட்டார். சுத்தம் பண்ணின பிற்பாடு தான் அவர் மீண்டும் ஆப்ரேஷன். சில சமயங்களிலே அவருடைய கழிவு, நான் வயிற்றை ஓப்பன் பண்ணும்போது அவருடைய வயிற்றில் கழிவுகள் முகத்தில் எரியும், முகத்தில் வீசும். கோட்டு போட்டிருந்தா பரவாயில்ல, இல்லை சில கோட்டையும் தாண்டி கழுத்தில், மூஞ்சில், கண்ணுலலாம் படும். அந்த காலம். இப்போ இந்த காலம் இல்லை. அப்போது ஒரு மாதிரி ஒரு அருவறுப்பு வரும். உடனே ஓடி போய் ஸ்க்ரப் ரூமில் போய் தன்னை கோட்டெல்லாம் கலத்திட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படின்பாங்க. அந்த இடைப்பட்ட வேளையில் அந்த ஆயாவை கூப்பிட்டு அதெல்லாம் எடுத்துரு அப்படிம்பாங்க. ஸோ அருவறுக்கத்தக்க ஒருவனை தேடி அவர் போகிறார். அதுதான் பிரியம், அதுதான் விருப்பம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்று தெரியவில்லை, மீண்டும் சொல்கிறேன். தஞ்சாவூர் CSI கிரவுண்டில் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. பிற்பாடு ஆலயத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது ரெவரண்ட் எசேக்கியேல் தோயராஜ் தாராபுரம் அவர்கள் தான் அதை நடத்தினார்கள். ஜெபக்கூட்டம் முடிந்த உடனே நான் வெளியே வரும்போது ஒரு வயதான ஒரு தாய், ஒல்லியா மெலிந்த தாய் என்னை பார்த்து என் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டார். நான் வருவேன்னு சொல்லிவிட்டேன். நான் வருவேன்னு சொன்ன உடனே போதவருடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் என்னை நேசிக்கிறவர்கள், சபையின் மூப்பெல்லாம், தயவு செய்து போகாதீர்கள், எந்த வீட்டிற்கு போனாலும் அந்த வீட்டிற்கு மாத்திரம் போகாதீர்கள், அது அசுத்தமான வீடு என்று சொன்னார்கள். அங்கே பேய்கள் நிரம்பின வீடு என்று சொன்னார். பொதுவாகவே என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு வழின்னா அப்பா வேறு வழியெல்லாம் போவாங்க. நீங்கள் எது வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை நான் செய்து பார்ப்பேன், தப்பாக செய்ய மாட்டேன், துணிஞ்சு செய்வேன். ஸோ அந்த வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டுக்கு நான் நுழையும் போது பயங்கர நாற்றம். பப்ளிக் லெட்ரின்னு அந்த வீடு ஒன்றா இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு பையன், ஒரு பிள்ளை, இவர் நேக்கேடாக அந்த ஓடையில் போகிற மலஜாலாதியை தின்று கொண்டிருந்தார்கள். Who will go there? யோசித்து பாருங்கள். மலஜால தின்று அதை எரிந்து கொண்டிருந்தார்கள். அங்கே சேர் இல்லை, ஒன்றில் ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. அந்த பெஞ்செல்லாம் அந்த அடுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் என் கையிலே அதை நீக்கிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்துட்டு அந்த அடுக்கு குறைஞ்ச ஒரு 40 வயசு இருக்கும். அவர் என்ன படித்தார்னு அப்போ எனக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரிஞ்சு. அவர் PhD சென்னை யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினவர், ஃபஸ்ட்டு பாட்டனி PhD அவர் தான். ஸோ அவரை கூப்பிட்டு, வாங்க பிரதர், மகனே வா என்று கூப்பிட்டேன். என்ன நினைச்சாரத்தில் என் பால் வந்து உட்காந்துட்டார். உட்காந்து தன்னுடைய எல்லாத்தையும் கலக்க அந்த கையை வச்சு எப்படி இருக்க அப்படின்னார். அதையும் நான் வாங்கிட்டேன். ஏன்னா இயேசுவே குஷ்டரோகியை தொடும்போது நம்ம யாரு? ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்து சொன்னேன், மகனே இயேசுனை நேசிக்கிறார்ப்பா, மனுஷன் மேல் பிரியம், ஜீசஸ் லவ்ஸ் யூ, உனக்கு தெரியுமான்னு. அவ்வளோதான். அவனுக்குள்ள நூற்றுக்கணக்கான பேய்கள் ஓடினது. என்னை பார்த்து செல்லும் போல சொன்னான், சாரி, நான் உங்களை முகத்தை அசிங்கப்படுத்தேன், கேன் ஐ கோ அண்ட் கெட் பாத். முதல் முறையாக பல வருஷம் கழித்து குளியலறைக்கு போகணும்னு சொன்னான். குளித்தான். அவருடைய தாய் தன் ஓடிவிட்டார்கள், பாட்டி தான் இருந்தார்கள். ட்ரெஸ் போட்டான், என் அருகில் உட்கார்ந்தான். இதை கண்டவுடைய தங்கச்சியும் மாறினாள். மனுஷன் மேல் பிரியம். பிற்பாடு அவன் நன்றாய் மாறினான். மீண்டும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாட்னி இடவைப்பாளர் மாறினான். காட் இஸ் கிரேட். காரங்களை தட்டி அவர் அலையாச்சு. ஸோ இன்றைக்கு அவர் உங்களை நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார். அவருடைய பாசத்தால், நேசத்தால் தான் நாம் உயிரோடு வாழ்கிறோம். நம்முடைய நாட்களினால், நம்ம நிறைய காணிக்க போடுறதுனால இல்லை, நம்ம நீதிமானாக, நம்ம நீதிமானாக ரொம்ப கஷ்டம்.
100% பர்ஃபெக்டாக இருக்க ரொம்பவே கஷ்டம். இந்த பூமியில் இருக்கிறவே கஷ்டம். நான் எத்தனையோ சயின்ஸுடைய லைஃபெல்லாம் நான் படிச்சுட்டு வரேன். ஈவன் மெத்தடிஸ்ட் ஆரம்பித்து நம்ம இவருடைய லைஃப்பை கூட பார்க்குறேன். நிறைய ஊழியக்காரனுடைய லைஃப்பில் கூட மேடு பழங்கள் இருக்கதான். ஜான் வெஸ்லி, இப்படி பலருடைய வாழ்க்கையை நான் படிச்சிருக்கிறேன். அநேக நல்ல ஆண்டுக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தில் சரியில்லை, அவருடைய பர்சனல் லைஃப்பில் சரியில்லை, வீழ்ந்து போகிறாங்க. ஸோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட், பட் காட் இஸ் பர்ஃபெக்ட். அவர் நமக்குள்ள வந்து நம்மை பர்ஃபெக்டாக மாற்றுறார். அவர் நம்மேல் வைத்த பிரியத்தினால் என்ன செய்தார்? எபேசியர் 1:9 நம்மையும் பரலோகத்தையும் இணைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றினார். நாம் பரலோகத்தில் அவர் இருக்கிற பிராம இருப்போம் என்று 1 யோவான் 3:2 சொல்கிறது. அவர் இருக்கிற பிராம இருப்போம். யூ பி லைக் ஜீசஸ். இதை விட நமக்கு என்ன வேணும்? கடைசியாக தேவனுக்கு மகிமை. Let there be glory to the name of the Lord Father. Glory to God. என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களினாலே தேவனுக்கு தான் மகிமை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 9:8 அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். லூக்கா 5 அங்கே 26 22 பார்க்கும்போது அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், கிறிஸ்தவர்களாகிய உங்களை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிரப்பி மகிமையின் தேவனாய் உங்களுக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:27. ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்குள் இருக்கும்போது உங்களுடைய முகம் அவரை போல பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் அவருக்கு மகிமை வரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்யும் ஊழியத்தினால் நாம் ஆலயத்துக்கு நிறைய பேரை கொண்டு வரும்போது அவர் நாமம் மகிமைப்படும். நாம் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒருவர் நேசிக்கும் போது அவருக்கு மகிமை வரும். நாம் சண்டை போடும்போது மகிமை வராது. விசேஷத்துக்காக மாத்திரம் ஆலயத்துக்கு வந்தால் மகிமை வராது. ஒவ்வொரு ஞாயிற்றிலும் தவறாமல் அவரை ஆராதித்து அவரை தொழும்போது மகிமை நிச்சயமாய் வரும். தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. 2000 வருஷம் ஆனாலும் உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை வரும். ஆமென். நீங்க எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்வீப்பராக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஆளாக இருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. சமீபத்தில் ஆந்திராவில் நம்முடைய கூட்டத்தில் மனந்திருந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டார்னு சொல்லி என்னிடத்தில் அழுதார். மிகவும் அழுதார். அவர் லிவர்லாம் வெடித்து ரத்தமாய் வாந்தி எடுத்து இருதயம் பர்ஸ்ட் ஆகி அவர் இறந்து விட்டார். இவர் என்னை கூப்பிட்டு கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் நான் பல பிஸியாக இருந்தபடினாலே ஃபோன் எடுக்கவில்லை. பிற்பாடு நானாக ஃபோன் பண்ணேன். அப்போ அங்கே அடக்கத்துக்குரிய எல்லா பாட்டும் ஓடிட்டு இருக்கு. அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், பிரதர், தேவனுக்கு மகிமை, உங்கள் அப்பா உயிரோடு வருவார்னு சொன்னேன். சொல்லி 5ஆம் நிமிஷத்தில் கேஸ்கெட்டில் வைக்க வேண்டிய பிணம் கண்ணை திறந்து பார்த்தது. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை. இதை பார்த்த 100 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவசனமே, உங்கள் மூலமான மகிமை. செவிப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் எழுந்து இருப்போம். இயேசுவின் பிறப்பிற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய ஒப்பற்ற அன்பை முதலாவது நினைத்து பார்ப்போம். சத்தர்களாயிருந்த நம்மை தமக்கு ஒப்பாக மாற்ற தன் ஜீவனை கொடுக்கவே வந்தார்.
ஆடம்பர வாழ்க்கைக்காக அல்ல, முனிவர்களாக இருந்து கோடிக்கணக்கான மக்கள் காலை தொட்டு கும்பிட அல்ல, அல்லது பெரிய சன்னியாசி என்று பெயர் எடுக்க அல்ல, அது பெரிய ராஜாவாக இருக்க அல்ல, அது பெரிய படித்த மேதையாக இருக்க அல்ல, மக்களை ஆண்டு கொள்ளவும் இல்லை. சாதாரண ஒரு உருவத்தில், சாதாரண நம்முடைய வேடத்தில் அவர் வந்தார். அவர் கிரியேட்டர், நம்மை உருவாக்கினவர், தம்முடைய சாயலாக நம்மை நியமித்தவர் நமக்காக வந்தார். இன்று கண்களை மூடி கரங்களை தட்டி அவர் பிறப்பை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்தரிப்போம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆம் கர்த்தாவே, எத்தனை நாவல் இருந்தாலும் உமக்கு நான் நன்றி சொல்ல முடியாது. We are going on praising you. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசு சுவாமி, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இயேசு சுவாமி, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அன்று மெய்ப்பர்கள் உம்மை வணங்கினார்கள். எங்கோ இருந்து அந்த கிழக்கின்ற சாஸ்திரிகள் கூட்டம் உம்மை வணங்கி பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் கொடுத்து உமக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த தூதர்கள் உம்மை குறித்து பாட்டு பாடினார்கள். தேவனுக்கு மகிமை பரலோகத்தில் உண்டாயிற்று. இயேசுவே, உமக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் மனுஷனாய் வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். நீர் மனுஷனா வந்ததே எங்களுக்காக சிலுவையில் மரித்து பாவ மன்னிப்பு ஏற்படுத்தினதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் மாத்திரம் மரிக்கவில்லை என்றால், உங்களுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படவில்லை என்றால், எங்களுடைய ஒவ்வொரு பாவம் எங்களை நரகத்தின் அம்புடால் ஈட்டிய போல குத்துமே, மனசாட்சி குத்துமே. நீ பாவி 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 என்று பிசாசு குற்றம் சாட்டி கொண்டு இருப்பார். ஆனால் நீர் சிந்தின ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் கழுவி நாம் பரலோகத்தை அடையும் வரைக்கும், ஒருவேளை நம்மிடத்தில் தவறு இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி உடம்பில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் பாக்கி இல்லாமல் நமக்காக சிந்த வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா. ஸ்திரீ அற்பமாய் நினைக்காமல் அவள் கற்பத்தை மறித்து வந்தீரும் நன்றி. எல்லாவற்றையும் மேலாக நீர் எங்களுக்கு கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி, நிரந்தரமான சமாதானத்திற்காக நன்றி, அழியாத சமாதானத்திற்காக நன்றி. மனம் திரும்போது ஏற்படும் சமாதானம், ஞானசாமி ஏற்படும் சமாதானம், மரணத்தில் சமாதானம், இதை எல்லாருக்கும் கொடுக்கும்படி செய்வதற்காக நன்றி. எங்கள் மேல் நீர் பிரியம் வைத்து எங்களை அவ்வப்போது ஆசீர்வதிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது அக்கறை கொள்வதற்காக நன்றி. எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. கடைசியாக எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வேண்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர வேண்டும். இந்த உலகம் முழுவதுமை போற்ற வேண்டும். இந்தியா முழுவதும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய அன்பை அவர் காண வேண்டும். உம்முடைய மகிமையை காண வேண்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம்.